ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம். இன்னொரு முறை நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம்ல சாப்டர் 2 வேர்ஸ் ஸ்லோகா 71 71வது ஸ்லோகாக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு 72 ஸ்லோகங்கள் இருக்கு 2வது அத்தியாயத்துல. ஸோ இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருவோம். சரி, நான் சொல்றேன், திருப்பி யாராவது ரிப்பீட் பண்ண விருப்பம் இருக்குதுன்னா ரிப்பீட் பண்ணுங்க. 71 ஸ்லோகா நம்பர் 71. விஹாய காமான்ய சர்வான் விஹாய காமான்ய சர்வான் புமாம் ஷரதி நிஸ்பரஹ புமாம் ஷரதி நிஸ்பருஹ निर्ममो निरहंगारः निर्ममो निरहंगारः सशान्तिम् अधिगच्छति सशान्तिम् अधिगच्छति। யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. உலகத்திற்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உலகையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை திறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான நண்பனே உண்மையாகவே அறிய முடியும். விருப்பங்களை துறப்பதென்றால் உலகத்திற்கான எதையும் விரும்பாது இருப்பது என்று பொருள். வேறு விதமாக கூறினால் சுத்த உணர்வு விருப்பமற்ற நிலையாகும். இந்த ஜனமுறையில் இவ்வுலகில் எந்த பொருளுக்கும் பிரதான ஒன்றை கொண்டாடும் என்பதை அறிந்து எதன் மீது தவறாக உண்மை கொண்டாட மாட்டேன். இந்த ஒவ்வொரு உயர்வாளைய நான்மை காரணமும் இத்தனை நெற்றி அமுக்கும் என்று உயர்வாளைய நிச்சயமான நிராகாரமாக கைப்பிறப்பு கொண்டுள்ளன கிருஷ்ண உணர்வை எவ்வாறு புரிந்து கொள்வதே உண்மையான அறிவுடைய
ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஓகே, ஸோ இதுல இந்த ஸ்லோகத்துல வந்து ஃபியூ திங்ஸ் நம்ம பார்க்கணும். என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுல விஹாய காமான். ஸோ விஹாய காமான் அப்படின்னா நம்ம அந்த காமான்னா என்னன்னா மெட்டீரியல் டிசையர்ஸ், பௌதீக ஆசைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் விஹாயன்னா விட்டுறது. அதைய விஹாய காமான், அந்த மாதிரி ஆசைகள். நம்மளுக்கு ஆசைகள் வந்து ரெண்டு விதமா இருக்குது பொதுவா. மக்களுக்கு வந்து ஆன்மீக ஞானம் வர்ற வரைக்கும், பக்திங்கிற ஒரு மார்க்கம்ல போற வரைக்கும் அவங்களோட ஆசைகள் எல்லாமே பௌதீக சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். உடல் சம்பந்தப்பட்டதான். தன்னோடது, தன்னோட குடும்பத்தாரோடது, அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும், அவங்களோட ஆசையை நோக்கி வாழ்க்கையை செலுத்தணும். இதப்படிதான் சுத்தி சுத்தி வரும் அவங்களுக்கு. ஆனா பக்தி அப்படிங்கிற அந்த மார்க்கத்துக்குள்ள வரும்போதுதான் ரெண்டு ஆசையா பிரிக்கப்படுது இல்லையா. அவங்களுக்கு தெரியும் அது ரெண்டு ஆசைகள். ஒண்ணு பௌதிக ஆசைகள், இன்னொன்னு ஆன்மீக ரீதியான ஆசைகள், பக்தி ரீதியான ஆசைகள். ஆன்மீக ஆசைகள்னா எப்படின்னா நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யறது. நான் பகவானுக்கு இது செஞ்சு கொடுக்கணும், அவரை திருப்திப்படுத்துற மாதிரி நான் அதை செய்யாம இருக்கணும், இல்ல இதை செய்யணும். பகவான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா, யாரு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, யாரு பகவானை பத்தின விஷயங்களை, பக்திங்கிற விஷயத்தையும் பகவானை பத்தி விஷயத்தையும் மத்தவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சோ அவரு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லையா. அப்ப வந்து எல்லாமே பௌதிக ரீதி இல்லாம ஆன்மீக ரீதியா, பக்தி ரீதியா ஆசைப்படும் போது அந்த ஆசைகள்லாம் நம்ம வந்து விட வேண்டியதில்லை. விஹாய காமான், அது தேவையில்லை. அந்த ஆசைகளை வச்சிருக்கலாம், கண்டினியூவா நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கலாம், பேராசையே படலாம். பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானோட பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அதுக்கு வந்து நம்ம ஆசை பேராசை படலாம், தவறில்லை. ஆனா பௌதீக ரீதியான ஆசைகளை வந்து விஹாய, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நிஷ்பிருகுக அப்படின்னா எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிறது இல்லையா. எதையாவது நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறது வந்து ஸ்புருகுக. நிஸ்புருகுக அப்படிங்கிறது வந்து தேடாம இருக்கிறது, விருப்பம் இல்லாம இருக்கிறது. அப்பவும் இது எதை குறிக்குது அப்படின்னா பௌதீக ரீதியான விருப்பங்களை தான் குறிக்குது. மம அகம் மமேதி அப்படின்னா நான், என்னுடைய அப்படிங்கிற ஒரு இதுலயே போறது, அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டிலேயே போறது. நிர்மமக அப்படின்னா அந்த மாதிரி உணர்வு இல்லாம இருக்கிறது, என்னது, என்னுடைய அப்படின்னு சொல்லி அந்த சுயநலம் உள்ள எண்ணங்கள் உணர்வுகள் இல்லாம இருக்கிறது தான் நிர்மமக. நிரஹங்காரக, அகங்காரம் அப்படின்னா என்னன்னா இது 3வது அத்தியாயத்துல பார்ப்போம். கர்த்தா அகமிதி மன்யத்தே பிரகிருதி கிரியமானானி குண கர்ம விபாகஷ அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தே. 3வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் வரும். கிருஷ்ணர் சொல்லுவாரு, அதாவது நாம அகங்காரத்தால, அகங்காரம்னா நான் தான், என்னுடையது அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு ஒரு ஓனர்ஷிப் போட்டுக்கிறோம் இல்லையா. நம்ம இது என்னுடையது, இது என்னுடைய பொருள், என்னுடைய உறவு, நான் இத செஞ்சேன், நான் தான் இத பண்ணேன், நான் இத பண்ணல. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கிறது. தன்னை சார்ந்தே எல்லாம், அந்த உலகமே தன்னை சார்ந்துதான் சுத்துதுங்கிற மாதிரி நம்ம ஒரு மனத்துல ஒரு பிரம்மைய வச்சுக்கிறது, ஒரு எப்படி கற்பனை உலகத்துல வாழ்றது. என்னை எல்லாரும் திருப்திப்படுத்தணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், என்னோட ஆசைப்படி நான் வாழணும் அப்படின்னு எல்லாமே என்ன சுத்தி என்ன பிடிச்ச மாதிரி நான் தான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துல இருந்து வெளியில வர்றது நிரஹங்காரக. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி அப்படின்னா ஆசைகளை தவிர்த்தவங்க, எதையும் விருப்பப்படாதவங்க, என்னது அப்படிங்கிற உணர்வு இல்லாதவங்க, நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாதவங்க. இந்த 4 விஷயங்களையும் ஒருத்தர் வச்சிருந்தா, ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்னா முழுமையான அமைதி கிடைக்கும். சசாந்தி மதி கச்சதி, அவங்களுக்கு தான் அந்த முழுமையான அமைதி கிடைக்கும், உண்மையான அமைதி, அது நிரந்தரமா கிடைக்கும் இல்லையா. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது,
அமைதி கிடைக்கும், வேற ஏதாவது மூலியமா அமைதி கிடைக்குது, சரி தூங்கி எந்திரிச்சா அமைதி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். மனம் ஒரே குழப்பமா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு அமைதி கிடைக்குதா அப்படின்னா அந்த பழைய ஞாபகம் திருப்பியும் வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, மறுபடியும் அந்த துன்பங்கள் ஞாபகத்துக்கு வந்த உடனேயும் பழையபடிக்கு நம்மளோட வருத்தங்கள் ஆரம்பிச்சிருது. அப்ப தூக்கம்ல வந்து நம்மளுக்கு நிம்மதிங்கிறது பெர்மனண்டா கிடைக்கிறது இல்ல, டெம்பரவரியா தற்காலிகமா வேணா கிடைக்கலாம். சரி, சில பேர் வந்து போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறாங்க, அந்த வருத்தங்கள் அந்த துன்பங்கள் இருந்து நான் மறந்து கொஞ்சம் இருக்கணும் சந்தோஷமானு. சரி, அதே அதுல நிரந்தரமா சந்தோஷமா இருக்காங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரு தகாத விஷயங்கள்ல ஈடுபடும் போது நம்ம பக்தியில வந்து நம்ம தர்ம கோட்பாடுகள் 4 இருக்கு இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா, மாமிசம் உண்ணக்கூடாது, தகாத உறவு வச்சுக்க கூடாது, அதுக்கப்புறம் சூதாட்டம் கூடாது, அப்புறம் இது போதை வஸ்துக்கள்ல ஈடுபடக்கூடாது. இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாவங்கள் பண்ணாம பாவங்கள்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? புதுசா எந்த பாவங்கள்லயும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா இந்த 4 கோட்பாடுகள் நம்ம வந்து அது வழியா நடக்கிறதுனால. நம்ம இப்ப நியூஸ் இது எதை கேட்டாலுமே பாத்தீங்கன்னா இந்த 4ல ஒரு விஷயங்கள்னாலயே தான் அவங்களோட வாழ்க்கை வந்து மோசமா போகுது, துன்பத்துல ஆளாகுது அப்படின்னா இந்த 4ல ஏதாவது ஒரு ரீசன்னாவது இருக்கும். அந்த ஆசை, அந்த பேராசை அடக்க முடியாதனால இந்த மாதிரி தவறான வாழ்க்கையில போய் விழுந்துடுறாங்க, தவறான வழியில போய் விழுந்துடுறாங்க. தினசரி பாக்குறோம் கேக்குறோம் இல்லையா? அது இந்த காலம்னு இல்ல, பல காலமாவே தவறான வழிக்கு போனா அவங்களுக்கு அதுக்கு உகந்த விளைவு, அந்த தவறான செயலுக்கு உகந்த விளைவுகள் ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யுது. கரெக்டா? சோ ஒரு முறை வந்து முனிவர் ஒருத்தர், அதர்வா முனிவரோட பையன் வந்து ததீச்சி முனிவர் மகாரிஷி, அவருக்கு வந்து எப்பவும் தவம் பண்ணிட்டு இருப்பாரு, அமைதியா இருப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்போது அப்போ விருத்ராசூரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், ஆனா விருத்ராசூரன் யாரு அப்படின்னா போன பிறவியில விருத்ராசூரன் வந்து சித்திரகேத்துவா ஒரு மகாராஜரா இருந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம இந்த கதைய சொல்லியிருக்கோம். சித்திரகேத்துக்கு வந்து குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. அவ்வளவு மனைவிகள் இருக்கும், ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவரு உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காரு, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட, இல்லாதது ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அவருக்கு கீழதான் இயங்குது. அப்படி இருந்தும் அவரோட முகத்துல வந்து இன்பம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எதனால அப்படின்னா அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதனால. அப்ப அந்த வழியா அங்கீர முனி வரும்போது இவரு கேக்குறாரு, எப்படி இருக்க நல்லா கேட்கும் போது அவரு வருத்தமாவே இருக்காரு. அப்புறம் சொல்றாரு, வருத்தத்துக்கு காரணமும் சொல்றாரு, புதல்வன் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை சொல்றாரு. அங்கீர முனி வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு கண்டிப்பா குழந்தை வேணும்னு இவரு ரொம்ப பிடிவாதமா இருக்கவும் ஏற்பாடு செய்யறாரு. சரி, ஆனா இந்த குழந்தைதான் உனக்கு காரணமா இருக்கும், சுகத்துக்கும் உன்னோட சுகத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த குழந்தையாதான் இருக்கும், உன்னோட துக்கத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த குழந்தையாதான் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. அது அவருக்கு காதுலயே வாங்கல. அவருக்கு காதுல விழுகிறதெல்லாம் என்னன்னா குழந்தை வேணும், அது குடுக்கறேன்னு சொன்னது மட்டும்தான். அவரு முனிவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, அது மட்டும்தான் அவர் காதுல கேக்குது, இந்த அறிவுரை எல்லாம் கேட்கல. அதே மாதிரி இவர் முனிவர் வந்து சொன்ன மாதிரியே ஒரு பாயாசமோ ஒரு கீரோ ஒரு கொடுத்து உன்னோட முதல் மனைவி கொடு, முதல் ராணிக்கு கொடுன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் வாங்கிக்கிறாங்க, அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சோடனே குழந்தையும் பிறந்துருது. அதுக்கப்புறம் இவரது கையிலேயே பிடிக்க முடியல, ரொம்ப சந்தோஷம். தன்னோட முதல் ராணியையும் அந்த குழந்தையையும் எப்ப பார்த்தாலும் அவங்களோடயே வாழ்க்கைய செலவு பண்ணிட்டு இருக்காரு, நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோடயே இருக்காரு, அவங்களோட பேலஸ் சேம்பர் இருக்கும் இல்லையா, அங்கேயே இருக்காரு. வேற எந்த ராணிகளையுமே அவர் போய் சந்திக்கிறது இல்ல, மறுபடி பார்த்து பேசுறது கிடையாது. இவங்களோடயே அதிக நேரம் செலவிடுறதுனால மற்ற ராணிகளுக்கு பொறாமை ஆகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டு பாய்சன் விஷத்தை வந்து பால்ல, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பால்ல கலந்து கொடுத்துட்டோம்னா
குழந்தை இறந்துரும், அதுக்கப்புறம் ராஜா திருப்பி நமக்கு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு புத்தியில அவங்க அந்த ஏற்பாடை பண்றாங்க, விஷத்தை கொடுத்துடலான்னு. அவ்வளோ ராணிகள் இருக்காங்க. ஒரு கெட்ட எண்ணம் ஒருத்தருக்கு எழும்போது அந்த கூட இருக்கிறவங்கல ஒருத்தர் நல்ல புத்தி சொல்லியிருந்தா கூட அந்த ஒரு தவற அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொறாமைங்கிற விதை அப்படியே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனதுனால எல்லா ராணிகளுக்குமே அந்த பொறாமைங்கிற உணர்வு வந்து தூண்டப்பட்டுருச்சு. தூங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உணர்வுகளும் அமைதியா தூங்கிட்டு இருக்கு இல்லையா? பக்திங்கிற உணர்வு உள்பட எல்லா உணர்வுகளும் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அது வெளியில எப்பப்ப வரும் அப்படின்னா ப்ரொவோக்கிங் சுச்சுவேஷன் சொல்லுவோம். தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்போ ஒருத்தர் கோவத்தை தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு வருதுன்னா அவர் கோவப்படுவார் இல்லையா? இல்ல ஆசைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா ஆசைப்படுவார். வீத ராக பய குரோத, இந்த ராகம், இந்த ஆசை, பயம், கோபம் இது எல்லாத்தையும் விடும்போது, வீதராக பய குரோத இது எல்லாத்தையும் விடும்போது அவங்களுக்கு அவங்க மனம் வந்து ஒரு நிலையில வர்றாங்க இல்லையா? ஆசைகளை விடணும், கோவத்தை விடணும், பேராசைய விடணும், இந்த பொறாமைய விடணும்னு ஒவ்வொரு அனர்த்தங்கள் வந்து கர்வம், இந்த போட்டி, பொறாமை, பேராசை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மயக்கம், குழப்பம், இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னு நம்ம கேக்குறோம். ஆனா அது எப்படி வர்றதுன்னு நமக்கு தெரியறது கிடையாது இல்லையா? இப்ப பக்தியில வந்தங்கிட்டி நமக்கு தெரியுது இதனோட ப்ராசஸ் என்ன, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு தெரியுது. டெய்லிக்கும் நம்ம ஹரிநாமத்தை கேட்கணும். கிருஷ்ண கதையை கேட்டாலே போதும். அதான் கிருஷ்ண நாமாதி. கிருஷ்ணரோட நாமத்தை கேட்டு கிருஷ்ணரோட நாமம், ரூபம், குணம், லீலை இத பத்தி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாலே போதும். நம்மளோட மனசு வந்து சுத்திகரிக்கப்படும், நம்ம உணர்வுகள் வந்து தூய்மையாக்கப்படும். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து கம்பல் பண்ணி எதையும் நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. தினசரி ஹரிநாமத்தை சொல்லவும் ஹரிக்கதையும் கேட்கவும், இந்த 2 ப்ராசஸ் திரும்ப திரும்ப பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட தூங்கிட்டு இருக்கிற அந்த பக்தி உணர்வு நம்ம கிட்ட வெளியில வர ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தருக்கு பொறாமை குணம் தூண்டப்படுது அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே அது இருக்கு. அதை சொல்லும் போது அவருக்கு வந்து பொறாமை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதே நல்ல புத்தி சொல்லும் போது அவருக்கு நல்ல புத்தியும் இருக்கு இல்லையா, அது வெளியில வரும். இப்ப நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல போகும்போது நம்ம திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை கேட்க கேட்க இவங்க இது பண்ணுனாங்க, இந்த தவறான செயல் பண்ணதுனால தவறான விளைவுகளை சந்திச்சாங்க, இதுல இருந்து இந்த பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறை நம்ம கேட்கும் போது, படிக்கும் போது, அதே மாதிரி இவங்க வந்து இந்த மகரிஷி இந்த நல்ல செயலை செஞ்சாரு, இந்த மகாஜனன் இல்ல மகாத்மா இல்ல ஒரு பக்தர், ஒரு எளிமையான ஒரு பக்தர் இந்த செயலை செஞ்சாரு பகவான் திருப்திக்காக, அதனால இப்படி ஒரு பலனை அனுபவிச்சாரு அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு பேரானந்தம் கிடைக்கும். நமக்கு ஒரு திருப்தி, நம்பிக்கை எல்லாமே வளர ஆரம்பிக்கும். நம்மளும் இதை அப்ளை பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஃபார்முலா கொடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபார்முலா கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? அது சொன்னது மாதிரியே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது கிடைச்சிரும். எதிர்பார்க்கிற விடை வந்து நமக்கு கிடைக்கும். இதே நம்ம ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப்ல தப்பா பண்ணா கூட நம்மளுக்கு எதிர்பார்க்கிற விடை கிடைக்காது, அந்த பெனிஃபிட் கிடைக்காது இல்லையா? அது போலதான் எந்த ஒரு செயல், அது பௌதிக செயலா இருந்தாலும் ஆன்மீக செயலா இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி செய்யணும். ஆன்மீக செயல்ல பக்தியில என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க வந்து தெளிவே இல்லாம எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம ஹரிநாமத்தை சொன்னா கூட அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கம்சன் ஆகட்டும், சிசுபாலன் ஆகட்டும், ஹிரண்யகாசிப்பு ஆகட்டும், இவங்க எல்லாமே அசுர குணத்துல இருந்தாங்க, பகவானை வெறுத்தாங்க, பகவானை எதிரியா பார்த்தாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பகவான் வந்து கருணையோட அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து முக்தியோ இல்ல அடுத்தது நல்ல பிறவியோ தான் கொடுத்தாங்க இல்லையா? சோ சிசுபாலனுக்கு முக்தி கிடைச்சது, கம்சனுக்கும் முக்தி கிடைச்சது.
என்ன சிறந்த அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா முக்தி கிடைச்சது இல்லையா? ஹிரண்யகாசிப்பு, சிசுபாலன் இவங்க எல்லாமே ஜெய விஜயா திரும்பி வந்து பிறந்தவங்க. அதனால திருப்பி அவங்க வைகுந்தத்துக்கே போயிட்டாங்க. சோ இங்க வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் போது அவங்களுக்கு வந்து ஆள் தேவைப்பட்டது, இன்னொரு ஆள் தேவைப்பட்டது அசுரர்களுக்கு வந்து. அப்ப அது அந்த இடையில அந்த சுச்சுவேஷன் நடக்கிறப்பவே இங்க வந்து என்ன ஆகுது, இன்னொரு சீன்ல என்ன ஆகுதுன்னா, சித்திரகேது வந்து குழந்தை இல்லாதனால குழந்தை பிறக்குது. இந்த மனைவிகள் மத்த மனைவிகள் விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் மனைவி முதல் ராணியும் இவரு சித்திரகேத்துவும் அவ்வளோ புலம்பி அழுகுறாங்க. அப்ப அந்த இடத்துல திருப்பி அங்கீர முனியும் நாரத முனியும் வர்றாங்க, வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அப்ப இவர் வந்து அவர் சமாதானமே ஆகல, திருப்பி என்னோட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லவும் நாரதர் முனி வந்து அவரோட சக்தியால அந்த குழந்தையோட போன ஆத்மாவை அந்த உடலுக்கு திருப்பியும் வர சொல்லி அழைக்கிறாரு. அப்ப அந்த வெளியில போன ஆத்மா திருப்பி அந்த உடலுக்குள்ள வருது. நம்ம நேத்திக்கே வகுப்புல பார்த்தோம் இல்லையா, ஒரு உடல்ல இருந்து உடல் 2 வகையா இருக்கு, சூழ சரீரம் சூட்சம சரீரம்னு சொல்லிட்டு. அந்த சூழ சரீரம் பஞ்சபூதங்கள்னால ஆகப்பட்டது, சூட்சம சரீரம் தான் மனம் புத்தி அகங்காரத்தால ஆக்கப்பட்டது. ஒரு ஆத்மா அந்த உடலை விட்டு பிரியுது, அதுக்கு அந்த உடலுக்கு வந்து இப்போ இதுக்கு மேல அது ஒர்க் ஆகாது, எக்ஸ்பைரி டேட் ஆயிருச்சு அந்த ப்ராடக்ட்டுக்குன்னா அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அந்த உடல் வந்து இனிமேல் வேலை செய்யாது, இதுதான் அதனோட விதிப்படி, இந்த ஆண்டு வரைக்கும் தான் அது இருக்கும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா குறிப்புல. அப்ப அந்த உடல்ல விட்டு அந்த ஆன்மா வெளியில கிளம்பும் போது அந்த மனம் புத்தி அகங்காரம்ங்கிற சூட்சம சரீரத்தை எடுத்துட்டு தான் போகும். அல்லது இப்படி சொல்லலாம், அந்த சூட்சம சரீரம் ஆத்மாவை கூட்டிட்டு போகும். எங்கன்னா அந்த ஆன்மா என்னென்ன வேலை செஞ்சுதோ போன ஜென்மங்கள்லயும், இந்த இறக்கறதுக்கு முன்னாடி அந்த உடல்ல இருந்தப்ப அந்த ஜென்மத்திலையும் என்னென்ன வேலைகள் செஞ்சுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தான் விதியை அமைக்கிறோம். நம்ம என்னமோ விதிங்கிறது யாரோ அமைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். விதிங்கிறது நம்ம பண்றதுதான். தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு புறநானூறு சொல்லுதான். சோ எல்லாமே நம்ம தான் அமைக்கிறோம் விதியையும். நல்லபடியா நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா நல்லது நடக்குது, கெட்டவங்களா தீயவங்களா தீய விஷயங்கள் பண்ணோம்னா தீயது நடக்குது. அது வந்து இந்த ஜென்மத்துல நடக்கலாம், இல்லைன்னா போன ஜென்மங்கள்ல நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? சோ நம்ம தீயவை செய்யாம நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதனோட பலனை எதிர்பார்க்காம செய்ய சொல்றதுதான் பகவத்கீதை. பலனை எதிர்பார்க்காம நம்ம பாட்டு கண்டினியூவா தர்ம வழியில போய்கிட்டே இருக்கணும். அது பரோ தர்மம் என்னன்னா பக்தி செய்யறது. அந்த பக்தியில நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிசல்ட்டை பத்தி கவலை இல்லை இல்லையா? நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டோம், எது மேலயும் ஆசை வைக்க மாட்டோம் பௌதீகத்துல. அதே மாதிரி நம்ம இது நான் தான், என்னாலதான் நடக்குது அப்படிங்கிற அந்த அகங்காரமும் நம்ம கிட்ட இருக்காது. எப்பவுமே ரொம்ப பவ்யமா அடக்கமான முறையில பணிவான முறையில உணர்வுல நம்ம பகவான் பக்தர்களுக்கும் நித்தியமா சேவை செய்யணுங்கிற ஆசை மட்டும்தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம தினசரி ஹரிநாமத்தை கேட்கவும் ஹரிகதையை கேட்கவும் ஹரிநாமத்தை சொல்லவும் இதை மட்டும் இந்த ப்ராசஸை மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளோ ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமியகம். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட வர்றீங்களோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு பலன் கொடுப்பாரு. நம்ம 20% கிருஷ்ணர் கிட்ட நம்ம அன்பு செலுத்துறோம், கிருஷ்ணர் பார்த்து நம்ம அவர் வழியா போறோம், அவர் சொல்றதை கேட்கிறோம் அப்படின்னா 20% நமக்கு அவரு பலன் கொடுப்பாரு. 100% பண்ணா 100% நமக்கு அவரோட சக்தி, அவரோட என்ன சொல்றது, கருணை முழுசா நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் இல்ல, இது ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான் இல்லையா? நம்ம இப்ப என்ன கொடுக்கறோமோ, இது நியூட்டனோட 3வது விதியும் அதுதானே, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பகவத்கீதையில சொன்னதைத்தான் எல்லாரும் பின்னாடி சொல்லி சொல்லி பேர் வாங்கிக்கிறாங்க. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க ஏதோ டிஸ்கவர் பண்றாங்கிறத பாராட்டிதான் ஆகணும். சோ அவங்க இப்போ இங்க விருத்ராசூரன் வந்து எப்படி சித்திரகேது விருத்ராசூரனா மாறுறான் அப்படின்னா, சித்திரகேத்துக்கு வந்து அந்த உடல்ல வந்து அந்த ஆன்மா திருப்பி வரும்போது, நேற்றுக்கு பார்த்த மாதிரி அந்த ஆன்மாக்கு வந்து உடலை விட்டு போகும்போது அந்த உடல்ல என்ன நடந்ததுங்க ஆன்மா மறந்துடலாம், இல்ல அது ஞாபகம் வச்சிருக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்து, எந்த அளவுக்கு அது பற்றுதலோட இருந்ததுங்கிறத பொறுத்து. பகவதம்ல வரும், புண்ணியம் பண்ண குழந்தை வயிற்றுல வளரும் போது
அந்த குழந்தைக்கு வந்து பூர்வ ஜென்மங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருமா, வயிற்றுக்குள்ள இருக்கும் போது பூர்வ ஜென்மங்கள் ஞாபகம் வந்து தான் ஒழுங்கா பக்தி பண்ணலையே அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே அது ஃபீல் பண்ணுமா. ஃபீல் பண்ணி நான் கையெடுத்து கும்பிடவும் செய்யுமா. இதெல்லாமே ஸ்ரீமத் பகவத்துல வருது, நம்ம படிப்போம் 3வது ஸ்கந்தத்துல. கையெடுத்து கும்பிடுமா குழந்தை வயிற்றுக்குள்ள. ஆன்மாங்கிறது என்ன, சச்சிதானந்தம் தானே. அதுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. சித் சத் அது எப்பவுமே நித்தியமா இருக்கு. சித் அதுக்கு எப்பவுமே அறிவு ஃபுல்லா இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்ல, ஆன்மா எப்பவுமே தெளிவா அறிவாதான் இருக்கு. என்ன இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுனால அது தான் தான் இந்த உடல்னு தவறா நினைச்சுக்கிட்டு, இப்ப நாய்க்குட்டி வாங்குறோம், அந்த நாய்க்குட்டி கண்ணாடியில பார்க்கும்போது பூனைக்குட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா தான் பூனைன்னு நினைச்சுக்கும் இல்லையா. பூனையே என்ன பண்ணுமா, நம்ம எல்லாத்தையுமே பூனையா நினைச்சுதான் பார்க்குமா. இது பெரிய பூனை, இது சின்ன பூனை, இது இந்த மாதிரி திட்டுற பூனை, அந்த மாதிரி நினைச்சுக்குமா. வெளியில அந்த ஓனர் வெளியில போயிட்டு வந்தா கூட அந்த பூனை வந்து அதனோட வேட்டையாடுறதுக்கு போயிட்டு வருது, வந்து நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அந்த பூனை வந்து ஓகே நம்ம வேட்டையாட போயிட்டு வந்த நம்ம ஃப்ரெண்டு பூனை வந்து ஏதோ நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு, பரவாயில்ல நல்லா வேட்டையாடி இருக்குன்னு நினைச்சுக்குமா. அது அந்த அந்த ஓனர் வந்து மாஸ்டர், அந்த பூனையோட மாஸ்டர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம் பூனைக்கு, ஆனா அதுக்கு அப்படி அந்த கண்ணோட்டத்துலதான் பார்க்கும். அந்த மாதிரி மிருகங்களே வந்து யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்க தாயின்னு நினைச்சுக்கும், அண்ணன் தம்பின்னு நினைச்சுக்கும். இப்படிதான் அந்த மாதிரி ஒரு உணர்வுலதான் அது இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த உடல்ல ஆன்மாவாகிய நம்ம வந்து இந்த உடல்ல மனித உடல்ல இருக்கும்போது தான் மனிதன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மனிதனுக்கு உண்டான நான் இந்தியன், நான் அமெரிக்கன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்னும் நடந்துக்கிறாங்க. இதுதான் என்னோட உறவு, இதுதான் என்னோட அண்ணா அப்பா தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு தன்னை சுத்தி இருக்கிற உறவு இதுதான் அப்படிங்கிற ஒரு பவுண்டரியில ஒரு அதுக்குள்ள ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப சித்திரகேதுவோட பையனோட உடல்ல இருந்து அந்த ஆன்மா வெளியில போகும்போது அந்த ஆன்மாக்கு வந்து எந்த ஒரு பற்றுதலும் இல்ல உடல்ல. அதனால அந்த ஆன்மா தெளிவா இருக்கு. ஒரு ஆன்மாக்கு என்ன தெளிவு இருக்குமோ அது இருக்கு. அந்த ஆன்மாவை திருப்பி கூட்டிட்டு வந்து அந்த உடல்ல விடும்போது அதனால பேச முடியும் இல்லையா. ஆன்மா வந்து அந்த உடல்ல இருக்கும்போது அந்த உடலை உபயோகப்படுத்தி பேசுறது, வேலை செய்யறது, இதெல்லாம் பண்ணும். இப்ப அந்த ஆன்மா பேசுது. நாரதர் முனி சொல்றாரு, இதுதான் உன்னோட தாய் தந்தை, திருப்பி வந்துரு மகனே, அவங்களோட வாழு, அவங்களுக்கு திருப்பி சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தையே அந்த ஆன்மாவோட சக்தியில அந்த ஆன்மாவுக்கு இருக்கிற அந்த அறிவோட பேசுது. நான் பல ஜென்மங்கள் எடுக்கிறேன், எந்த ஜென்மத்தோட தாய் தந்தை இவங்க, பல ஜென்மங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு தாய் தந்தை மூலியமா நான் உலகத்துக்கு வரேன். இவங்களும் அந்த மாதிரி எனக்கு தாய் தந்தையா இருந்திருக்கலாம். ஆனா எத்தனாவது ஜென்மத்துல இவங்க எனக்கு தாய் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்க ஆத்ம ஞானம் வந்து தெரியப்படுத்துறாரு குரு நாரதர் முனி அந்த குழந்தை மூலியமா தன்னோட சிஷ்யனாகிய சித்திரகேத்துக்கு. இப்ப சித்திரகேத்து மகாராஜுக்கு வந்து புரியுது இதுதான் ஆத்ம ஞானம்ங்கிறது புரிஞ்சு அவரு உடனே துறவரம் மேற்கொள்றாரு. இது வேணாம், பக்தி மார்க்கம் தான் சிறந்ததுன்னு நாரதர் முனியோட சொல் கேட்டு அவர் அதை ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இவரு வித்யாதாராக்கு தலைவரா அவருக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குது பகவானோட அனுகிரகத்தால. அப்போ ஒரு முறை பகவான் இவரு சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவரு வந்து ஸ்ரீமத் பகவத்தை வந்து சேஜஸ் முனிவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் நல்லா ஸ்ரீமத் பகவதம் சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் ஆசையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாய் பார்வதி வந்து தன்னோட சிவன் பெருமான் தன்னோட மடியில உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பகவதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் கேக்குறாங்க. சித்திரகேது இப்ப வித்யாதரனா மாறிட்டாரு இல்லையா. வித்யாதரனா இருக்கும்போது அவரு தங்க விமானம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பறக்கும் விமானம், அதுல அப்படியே பறந்து போயிட்டு இருக்காரு. அப்ப மேல இருந்து கீழே பார்க்கும்போது இந்த மாதிரி சிவபெருமானோட மடியில பார்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் சிவபெருமான் ஸ்ரீமத் பகவதம் முனிவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதையும் மேல இருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு சிரிச்சிடுறாரு கிண்டலா. பகவதத்துல வந்து பற்றின்மைங்கிற டாபிக்ல பேசிட்டு இருக்கிற சிவபெருமான் பற்றோட தன்னோட மனைவியை மடியில வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சிரிச்சுட்டாரு. அது தவறு இல்லையா. எவ்வளவு பெரிய உத்தம பக்தர் நம்ம சிவபெருமான், பகவான் கிருஷ்ணரோட உத்தம பக்தர். ஆனா அவருக்கு பற்றுமைங்கிறது அவர் ஒரு பெர்சானிபிகேஷன் இல்லையா. அவர் வந்து ஒரு உதாரணம், முன் உதாரணம். பற்றின்மைனா எப்படி இருக்கும்னு சிவபெருமான் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்.
அவரு வந்து மத்த தேவி தேவர்கள் மாதிரி ரொம்ப ஐஸ்வர்யத்தோட அவர் வாழணுங்கிற விருப்பம் எல்லாம் அவருக்கு கிடையாது. சிவபெருமானை பத்தி சொல்லணும்னா பிரமாதமா சொல்லலாம். அவர் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. சிம்பிள் கூட கிடையாது. ஒரு ஏழையா குடிசையில வாழ்ந்தாரு, பழங்களை வேறுகளை அந்த மாதிரி சாப்பிட்டாருன்னா கிடையாது. அது கூட இல்ல. அவரு வந்து சுடுகாட்டுல வாழ்ந்தாரு. சிவபெருமான் சாம்பலை தான் பூசிக்குவாரு, மண்டையோடுதான் ஆர்னமெண்ட்ஸா போட்டுக்குவாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கேக்குறோம். எதுக்கு அவரு அப்படி பண்ணுவாருன்னா, இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த சூழ சரீரத்தை விட்டுட்டு போற ஆன்மாக்கள் வெறும் சூட்சும சரீரத்தோட தெரிவாங்க இல்லையா? ஆன்மா வந்து வெறும் மனம் புத்தி அகங்காரம் மட்டும் இருக்கு அப்படின்னா, அதுக்கு உடல் இல்லைன்னா அந்த ஆன்மானால ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது. நித்தியலோகத்துக்கு போனா, பகவானோட திருநாட்டுக்கு போகும்போது ஆன்மீக சரீரம் கிடைக்கும். ஒரு பக்தனா அது அந்த ஆன்மா போகும்போது நித்தியமா பகவானுக்கு சேவை பண்ண போகும். அப்ப சந்தோஷமா பேரானந்தத்தோட போகும். அந்த சச்சிதானந்தம்ங்கிறது அப்பதான் முழுமை அடையுது. ஆனா பௌதீக லோகங்கள்ல இருக்கும்போது அந்த சச்சிதானந்த உணர்வே அந்த ஆன்மாக்கு வராது. ஏன்னா அது வந்து இட்ஸ் கவர்ட் பை த தேகம் இல்லையா? ஒரு தேகத்தினால மூடப்பட்டிருக்கிறதுனால அது மறந்துருது. தான் வந்து ஆன்மாங்கிறதையே மறந்துடுறோம் நம்ம எல்லாருமே. நான் இந்த சரீரம், நான் வந்து பெண் உடல்ல இருக்கறனால நான் ஒரு பெண், ஆண் உடல்ல இருந்தா நான் ஆண், குழந்தை உடல்ல இருந்தா நான் குழந்தை, இப்படி இந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆயிக்கிறோம். அப்ப இவர் சித்திரகேது வந்து பார்த்து சிரிக்கவும் பார்வதி அம்மாக்கு கோபம் வந்து சபிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி ஒரு குணத்துல நீ சிரிச்சதுனால நீ ஒரு அசுரனா பிறப்பேன்னு சிரிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இவர் வந்து பிறக்கணும் அசுரனா. அப்ப இன்னொரு சீனு அங்க வந்து இந்திரனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாகம் பண்றாங்க. அப்ப மந்திரத்தை வந்து தவறா உபயோகப்படுத்துறதுனால இந்திரனை கொல்லணும்னு சொல்றதுக்கு பொதுவா அந்த மந்திரம் தப்பா உச்சரிக்கப்பட்டதுனால இந்திரனால கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி தவறா மந்திரத்தை உபயோகப்படுத்திடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வர குழந்தை, அந்த யாகத்து மூலியமா வர்ற குழந்தை இந்திரனால சாகக்கூடிய குழந்தையா வருது. ஓகேங்களா? அப்ப இவரு சித்திரகேது மகாராஜ் வந்து இப்ப அசுரனா பிறக்கணும். இவரு ஒரு யாகம் பண்றாரு ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை இந்திரனால சாகணும். ஏன்னா அவர் அந்த மாதிரி யாகம் பண்ணல, ஆனா தவறா மந்திரத்தை உபயோகப்படுத்தினாலும் இப்படி ஒரு அசம்பாவம் தான் நடக்க போகுது. அப்ப அவரு அசுர குழந்தையதான் அவரு கொண்டு வர போறாரு, அசுரன் தான் வரணும்னு வேண்டி யாகம் பண்றாரு. இதெல்லாம் கம்பைன் ஆயிடுச்சா சீனு. அப்ப யாரு வந்து பிறக்குறாங்க அசுரனா? வந்து விருத்ராசூரன்கிற ஒரு அசுரன், சித்திரகேது வந்து மகாராஜ விருத்ராசூரன்கிற அசுரனா வந்து பிறக்குறாரு. ஆனா அவர் வந்து பகவான் பக்தரா இருந்ததுனால அவரோட உடல் மாறினாலும், ஒரு அசுரனோட உடல்ல இருந்தாலுமே அவருக்கு பக்திங்கிறது போகல. அவரு பக்தியில தான் இருக்காரு. ஓகே. அப்போ பகவான் பக்தர்கள் எப்பவுமே உடல் மாறினாலுமே, ஆன்மா வந்து ஒரு உடல் இருந்து இன்னொரு உடல் மாறினாலுமே, ஸ்வல்ப அபியஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகதோ பயாத் நேஹ அபிக்ரம நாசோஸ்தி. இந்த பாதையில பக்தி மார்க்கத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு பக்தி பண்ணியிருந்தாலும் அது நம்மளுக்கு முழு பயனை கொடுக்கும் இல்லையா? முழு பயனை எப்படி கொடுக்கும்னா, அடுத்த பிறவியில நம்ம பிறந்தாலும் நம்ம வந்து திருப்பியும் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இதே பௌதீக ரீதியா பார்த்தோம்னா, நம்ம ஒரு 100 கோடி சேர்த்தி வச்சிருக்கோம், ஒரு பெரிய அரசியல்வாதி 100 கோடி சேர்த்திட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த 101வது கோடியில இருந்தா சேர்த்துவாங்க, இல்ல மறுபடியும் முதல்ல ₹1 இருந்துதான் சேர்த்தி ஆகணும் இல்லையா? அப்ப ஆன்மீகம் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து பக்தி வந்து பகவான் எப்பவுமே நம்மளுக்கு துணையா இருந்து பக்தியை தொடர வைப்பாரு. இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக, ஊக்கப்படுத்துறதுக்காக பகவான் பிரதிநிதிகளையும் அனுப்பிச்சு வைப்பாரு, எப்படியாவது நம்ம பக்தியை கன்டினியூ பண்ணணும்னு. அப்ப இவரு வந்து சித்திரகேது வந்து விருத்ராசூரன் உடல்ல இருந்து கூட அவர் பக்தனாதான் இருந்தாரு. இந்திரன் வந்து ஆக்சுவலா தேவி தேவர்கள் எல்லாருமே, இந்திரன் உட்பட எல்லாருமே பகவான் பக்தர்களா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க டைரக்ட் சர்வன்ஸ். இப்ப நம்ம எல்லாம் விட அவங்களுக்கு சக்தி ஜாஸ்தி இல்லையா? அவங்க எல்லாம் வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி தேவி தேவர்கள். அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம அவங்க வந்து நின்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமையே அவங்க நம்மளை சுத்தி இருக்கலாம்.
அந்த மாதிரி சித்தி அந்த மாதிரி சக்தி எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி எல்லாம் கிடையாது. தேவி தேவர்களுக்கு வந்து பகவானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து சரி நீ சந்திரனா இரு, நீ சூரியனா இரு, இந்திரனா இருன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அப்கோர்ஸ் பக்தர்கள் வந்து தேவி தேவர்களை விட உயர்ந்தவங்கன்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. ஒரு இதுக்காக சொல்றேன், அந்த பொசிஷன் ரீதியா அந்த சக்தி ரீதியா சொல்றேன். அப்கோர்ஸ் நம்ம பகவான் பக்தர்கள் வந்து எந்த ஒரு பதவிக்கும் பேருக்கும் புகழுக்கும் இது பண்ண மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. இந்திரனை அடிக்கடி நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நல்ல யாகம் நடக்குதோ அவர் வந்து தடுக்கிறதுக்கு வர்ற மாதிரி நம்ம நிறைய டைம் கேள்விப்படுறோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து இவரு இந்திரனுக்கு வந்து ஜெயிக்கணும். ஏன்னா எப்பவுமே அசுரர்கள் வந்து தோக்கிறதும் தேவி தேவர்கள் ஜெயிக்கிறதும் வந்து காலகாலமா நடக்குது. ஏன்னா தேவி தேவர்கள் பகவான் சொல்படி கேட்கறதுனால பகவான் அவங்களுக்கு ஆதரவா இருக்காரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றது அதுதான், சர்வ தர்மான் பரித்ரஜ்ய மாமேம ஏகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயாமி மா சுச்சக. நீ வருத்தப்படாத, மா சுச்சக நீ வருத்தப்படாத, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் ஏத்துக்கோ, நான் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாத்துறேன், உன்னோட பாவத்துல இருந்து நான் உன்னை விடுபட வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாரும் அந்த அளவுக்கு போறோமானா இல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இன்னும் முழுசா வர்றதுக்கு விருப்பம் வரமாட்டேங்குது. இன்னும் அந்த நம்பிக்கை வந்து ஆழமா வரமாட்டேங்குது. 100% வந்து பகவான் சொல்றதை ஏத்துக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் இன்னும் வரமாட்டேங்குது. இதுக்கு காரணம் வந்து நம்மளோட பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள், அந்த வாசனைகள், இதெல்லாம் தான் காரணம். நம்ம பக்தி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், எந்த லெவல்ல இப்ப பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஆனா பகவான் யாருக்கும் நிபந்தனை வைக்கல, இந்த கட்டத்துக்குள்ளதான் நீ இருக்கணும் இந்த பிறவியில அப்படின்னு சொல்றதே இல்லை. இந்த பிறவியிலேயே நீ என்கிட்ட வா அப்படிங்கறக்காக தான் 100% பக்தி பண்ணுங்கிறக்காக தான் ஃபுல் வாய்ப்புகள் முழுசா கொடுக்குறாரு. சுத்தி சுத்தி நம்மளுக்கு வாய்ப்புகள் வரதான் செய்யுது. ஆனா நம்ம அந்த வாய்ப்புகளை மீறி என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது செய்யணும், நம்மளோட புலன்களுக்கு இன்பத்தை தர்ற விஷயத்த செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த வாய்ப்பை உதறிட்டு நம்ம வேற வாய்ப்பை தேடி நம்ம போயிடுறோம், இந்த புலன் இன்பங்களை தேடி போயிடுறோம். இப்ப விருத்ராசுரனா பிறந்தவன் வந்து என்ன பண்ணணும், இப்ப இந்திரன் கிட்ட போய் போர் புரியணும் இல்லையா? அசுரர்கள் வந்து பேராசை இருக்கிறதுனால அவங்க போய் அந்த தேவர்களோட அந்த லோகத்தையும் கைப்பற்றுறது, 3 லோகத்தையும் கைப்பற்றுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை அசுரர்களுக்கு. அப்ப தேவி தேவர்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். அப்ப சில சமயங்கள்ல அவங்களால போரிட முடியும், சில சமயங்கள்ல போரிட முடியாது. ஆனா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கிருஷ்ணர் கிட்ட, ஏன்னா அசுரர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க தேவர்களை விட, உடம்பு ரீதியா சக்தி அதிகமா இருக்கும், இரவு நேரங்கள்ல அவங்களோட சக்தி அதிகமாகும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சக்தி அதிகமா இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களோட போட்டி போட முடியாது. ஒவ்வொரு முறையும் பகவான் கிட்ட போய் நாராயணா விஷ்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணான்னு வேண்டிக்கிட்டு உதவி கேட்பாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு, நான் ராமனா வரேன், நான் வந்து கிருஷ்ணனா வரேன், இல்ல நான் வந்து பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு, ஏதாவது தீர்வு கொடுத்துட்டே தான் இருப்பாரு. இந்த முறை என்ன சொல்றாரு, விருத்ராசுரன் வந்து நீ விருத்ராசுரனை கொல்லுவ, அவன் வந்து சக்தி வாய்ந்தவன், அவனை நீ கொல்லணும் அப்படின்னா நீ வந்து உனக்கு வந்து வஜ்ராயுதம் வேணும் அப்படிம்பாரு. அப்ப வஜ்ராயுதம்க்கு எப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் வெப்பன், ஒரு சிறப்பான ஒரு அஸ்திரம். அப்ப அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ததீச்சி அப்படிங்கிற ஒரு மகாரிஷி, அவரு நல்ல பக்தர், அவரு வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் அவரோட எலும்ப கேளு, அந்த எலும்பு மூலியமா விஸ்வகர்மா அப்படிங்கிறவரு இவங்களோட ஆர்கிடெக்ட், இந்த தேவலோகத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா அழகா சூப்பரா வீடு கட்டணும், மாளிகை கட்டணும்னா இவருதான் வந்து அதை பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஆயுதமா ரொம்ப பிரமாதமா சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்னா அவர் பண்ணி டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. சோ நீ விஸ்வகர்மா கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய வச்சுக்கோ, அந்த எலும்பு வந்து நீ ததீச்சி கிட்டதான் வாங்கணும்னு. ததீச்சி எவ்வளவு நல்லவரு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ இந்திரர் மத்த தேவி தேவர்களை பத்தி நிறைய நம்ம பாக்குறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து நல்ல விஷயங்களை விட அவங்க செய்யற தவறுகளை நிறைய பாக்குறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த உதாரணங்கள் நமக்கு வந்து அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கறக்கு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற உதாரணங்கள்ல எது செய்யக்கூடாது, பெரிய நிலையில இருக்கிறவங்களே தவறுகள் செய்யறாங்க, யதார்த்தமா தவறுகள்ல விழுந்துடுறாங்க,
அதனால வீழ்ச்சியும் அடையறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பகவதத்துல இந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ததீச்சியை பத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. விருத்ராசூரா, சித்திரகேது இதெல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. ஒரு முறை வந்து அஸ்வினி குமாரர்கள் வந்து மருத்துவர்கள் இல்லையா, தேவலோகத்துக்கெல்லாம் இவங்க மேலோகத்துக்கெல்லாம் மருத்துவர்கள் வந்து அஸ்வினி குமாரர்கள். இவங்களுக்கு வந்து பிரம்ம வித்யா வந்து பிரம்ம ஞானத்தை கத்துக்கணும்னு ஆசை. அப்ப இந்திரன் அந்த மாதிரி தேவர்களுக்கு வந்து அவங்க தான் கத்துக்கணும், இல்ல இவங்க கத்துக்க கூடாதுங்கிற மாதிரி எண்ணம். ஏன்னா இவங்க அதுக்கு தகுதி வாய்ந்தவங்க இல்ல. இப்ப அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா வேத காலத்துல பிராமணர்கள் மட்டும்தான் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு இருந்தது இல்லையா. பெண்கள், சூத்ரர்கள் இவங்கெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு இருந்தது. வியாசதேவர் மகாபாரதத்தை, பகவத்கீதை மகாபாரதத்துலதான் வருது. வியாசதேவர் மகாபாரதத்தை எழுதினதே வந்து முக்கியமா பெண்கள், சூத்ரர்கள் இவங்கெல்லாம். சூத்ரர்கள்னா தொழிலாளிகள் இல்லையா, அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. பெண்கள் கல்வி அறிவு இல்லாம இருப்பாங்க, ரொம்ப அமைதியா யாரையாவது சார்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அப்கோர்ஸ் நிறைய வீர பெண்மணிகள் இருக்காங்க, ஞானம் உள்ள பெண்மணிகள், பக்தைகள் எல்லாம் இருக்காங்க தான். பட் இந்த மாதிரி ஜெனரல் ஒரு ஒப்பீனியன் இருந்தது இல்லையா. அப்ப அவங்களுக்காக முக்கியமா எழுதப்பட்டது மகாபாரதம். ஏன்னா ஈஸியா புரியணும், கதை வடிவுல இருந்து கருத்துக்களோட இருந்தா 4 அர்த்தங்களை, அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த இன்பம், வீடு அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல பாக்குறோம் இல்லைங்க, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு. அதுதான் மகாபாரதத்துல 4 பகுதி இருக்கு. சோ அந்த இது வந்து ஈஸியா புரியணும், தொழிலாளி வர்க்கத்துக்கும் பெண்கள் சமுதாயத்துக்கும் தெளிவா புரியணும், அவங்கனால வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம், புராணங்கள் எல்லாம் படிக்க முடியாது, இது ஒன்ன படிச்சாலே அவங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கறக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம எல்லாமே கலியுகத்துல எல்லாத்துக்குமே தகுதி இருக்கு பக்தி பண்றதுக்கு. அப்ப எல்லாம் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இவங்க எல்லாம் தான் வேதங்கள் படிக்கணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், நாமத்தை சொல்லணும் அப்படின்னு. இப்போ இவரு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஹரிநாமத்துக்கு ஆச்சாரியர் அவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவை வந்து ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பிறக்கிறாரு. அவர் முஸ்லிம் குடும்பத்துல பிறப்பாரு. அவரு வந்து சொல்லவே கூடாது ஹரிநாமத்தை அப்படின்னு சொல்லி முஸ்லிம் புராணத்தை தான் அவங்க பேசணும், சொல்லணும், அந்த நாமத்தை தான் சொல்லணும்னு அவங்களை வந்து அவரை துன்புறுத்துவாங்க அந்த சமுதாயம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. ஆனா அவரு ஹரிதாஸ் தாக்கூர் கலியுகத்துலதான் பிறந்தாரு, இருந்தாலும் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து யாரு வேணா பண்ணலாம், அது பெண்களா இருந்தாலும் சரி, சூத்திரர்களா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் பக்தி பண்ணலாம், எல்லாத்துக்குமே பக்தி பண்ற தகுதியை நான் கொடுக்கறேன்னு கொடுக்கறாரு இல்லையா. ராமானுஜாச்சாரியாரும் அப்படிதான். சோ தகுதி எல்லாம் பக்திக்கு கிடையவே கிடையாது. நான் இவங்க பிராமண குடும்பத்துல பிறந்தாதான் பக்தி பண்ணணுமா, வேதங்கள் படிக்கணுமா, அப்படி எல்லாம் கிடையாது. யாரு வேணாலும் எந்த சமுதாயத்துல இருந்து. ஏன்னா பக்திங்கிறது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உரிமை. பக்தி பண்றது இவங்கதான் பண்ணணும், அவங்கதான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம அந்த இது வீடியோ அனுப்பிச்சன்ல, ஒரு மாடு மாதிரி ஒரு அனிமல் வந்து கோயில்ல வந்து சாகருக்கு முன்னாடி தர்ஷனம் எடுத்துட்டு வெளியில போய் இறந்தது, உயிரை விட்டதுன்னு சொல்லி அடிபட்டு அந்த மாடு ஏன் கோயிலுக்குள்ள வரணும்? யூஸ்வலா மக்கள் இருக்கிற இடத்துல அனிமல்ஸ் வராது இல்லையா. அது முக்கியமா ஒரு வீட்டுக்குள்ள தைரியமா ஒரு கோயிலுக்குள்ள ஒரு மிருகம் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஆன்மாவா அது உணர்ந்தங்கிட்டுதான், அந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தங்கிட்டுதான் அது வருது. நான் உயிரை விட போறேன், இந்த உடலை விட்டு போகும்போது நான் பகவானை தரிசித்துட்டு போகணும், கடைசி நிமிஷத்துல நான் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த மிருகத்துக்கு இருந்திருக்கு, அந்த பக்தருக்கு இருந்திருக்கு. மிருகம்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு சிறந்த பக்தரா இருந்தங்கிட்டுதான் பகவானை தரிசனம் பண்ணணுங்கிற அந்த மிருக உடல்ல இருந்து கூட. இப்ப விருத்ராசூரனுமே அசுரன் உருவத்துல இருந்தாலும், உடல்ல இருந்தாலும் பக்தனா பிரார்த்தனை பண்ணுவான், 4 பிரார்த்தனைகள் பண்ணுவான் பகவான் கிருஷ்ணருக்கு சாகருக்கு முன்னாடி. இந்திரன் வந்து விருத்ராசூரன் வந்துட்டான், ததீச்சி கிட்ட போய் எலும்பு வாங்குறதுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அஸ்வினி குமாரர்ஸ்க்கு பிரம்ம வித்யா கொடுக்கணும் ததீச்சி கேக்குறாரு. ததீச்சி கிட்ட இங்க அஸ்வினி குமாரர்ஸ் கேக்குறாங்க, எங்களுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுங்கன்னு. ஆனா இந்திரன் வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போறான் ததீச்சி முனிவர்கிட்ட, அவங்களுக்கு தகுதி கிடையாது, அஸ்வினி குமாரர்ஸ்க்கு நீ கொடுக்க கூடாது,
கொடுத்த பிரம்ம வித்யா கொடுத்தேன்னா உன் தலைய வெட்டிடுவோம் அப்படின்னு. அப்ப ததீஷி வந்து யோசிக்கிறாரு. அப்ப அஸ்வினி குமார் வந்து சொல்லி கொடுங்கன்னாவும் இந்த மாதிரி இந்திரன் என்னை எச்சரிக்கை பண்ணியிருக்கானோனையும் சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம், உங்க தலையை நாங்க வெட்டி தனியா வச்சிடறோம், உங்களுக்கு தலை வந்து குதிரையோட தலைய நாங்க கொடுத்துட்றோம் தற்காலிகமா, நீங்க குதிரை தலை மூலியமா எங்களுக்கு சொல்லி கொடுங்க பிரம்ம வித்யாவை. அப்ப இந்திரன் கோவப்படுவான், வந்து உங்க தலைய வெட்டுவான். தலைய வெட்டினோன்னையும் உங்க குதிரை தலை தான் போகும், நாங்க உங்களோட ஒரிஜினல் தலைய அதுக்கப்புறம் எடுத்து நாங்க வச்சிடறோம். இது வந்து ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இதெல்லாம் அப்பவே நடந்திருக்கு. அப்ப இவரும் சரி அப்படின்னு சொல்றாரு, அதே மாதிரி நடக்குது. சோ அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சிறந்த பக்தர். ததீச்சி வந்து ரொம்ப சுயநலமற்றவர், தனக்காக அப்படின்னு எதுவும் பாத்துக்க மாட்டாரு. அத அறிஞ்ச பகவான் கிருஷ்ணர் வந்து இந்திரன் கிட்ட நீ ததீச்சி கிட்ட போய் கேளு அப்படின்னு. எலும்ப குடுக்கறதுன்னா எப்படி கொடுப்பாங்க, சும்மா உடைச்சு குடுக்கறதுன்னா இது என்ன நம்ம பிஸ்கட்டா பாதியா உடைச்சு குடுக்கறதுக்கு, அது எலும்புன்னா உயிர் போகும் இல்லையா. அப்ப இவர் தவம் இருப்பாரு, பகவான் நினைச்சு தியானம் பண்ணுவாரு, நீ எடுத்துக்கோன்றுவாரு இந்திரன் வந்து கேட்கும் போது எலும்பை எடுத்துக்கோன்னு. அப்ப அவர் உயிர் வந்து ஆன்மா வந்து அந்த உடலை விட்டு போறதே அவருக்கு தெரியாம, அந்த அந்த எலும்பை எடுக்கிறது கூட அந்த வழி கூட தெரியாம அவர் ஃபுல் சமாதிக்கு போயிட்டாரு. சமாதினா ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாரு. அப்ப அவரு இது பீஷ்ம பிதாமகரும் அப்படித்தானே, அந்த எலும்பு ஐ மீன் எலும்புங்கிற அந்த ஆரோஸ் அம்பு படுக்கையில இருக்கும் போதும் அவர் முழுக்க முழுக்க அந்த பார்த்த சாரதியான பகவான் கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கும் அந்த வலி, உடல் வலி வந்து அந்த துன்பங்கள் எல்லாம் அது தெரியவே தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சாலுமே அவங்க அதை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் எல்லாம் ஹையர் பரம் திருஸ்துவே நிவர்த்தத்தை, ஹையர் பர்பஸ்ல இருக்கு, ஹையர் டேஸ்ட்ல. ஒரு நம்மளோட உணர்வுகள் வந்து ஒரு சிறந்த விஷயத்துக்கு போகும்போது கீழ நிலையில இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரிதான் பீஷ்மா ஆகட்டும் ததீச்சி ஆகட்டும். இப்ப அந்த ததீச்சி வந்து அவரு பகவான் நாட்டுக்கே திருநாட்டுக்கு போயிடுறாரு. அவரோட எலும்புகளை வச்சு இந்திரன் வந்து விஸ்வகர்மா கிட்ட கொடுத்து வஜ்ராயுதம் செய்ய வைக்கிறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சு போரிடணும் விருத்ராசூரன் கிட்ட. ஆனா விருத்ராசூரனோட அந்த பக்குவம், மனப்பக்குவம், பக்தி ஞானம், அந்த செயல், அந்த இதெல்லாம் மெச்சூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு இந்திரனுக்கு வந்து ஒரு பிராமணனை கொல்லணுமா, அசுரனோட உடல்ல இருந்தாலும் ஒரு வைஷ்ணவன் விருத்ராசுரன் நான் கொல்லக்கூடிய, ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும் இந்திரனுக்கு, இப்ப இன்னொரு பிராமணனை கொல்லணுமாங்கிற இது வந்துரும், தயக்கம். அப்ப விருத்ராசுரன் சொல்லுவான், பரவாயில்ல கொல்லு, உனக்கு பகவானே சொல்லிட்டாரு நீ என்ன தாராளமா கொல்லலாம், அந்த வஜ்ராயத்தை வச்சு கொல்லலாம்னு, கொல்லுன்னா கொல்ல மாட்டான் இந்திரன். ஏன்னா தயங்கிட்டே இருப்பான் எப்படி கொல்றது அப்படின்னு. அப்ப அது ஒரு பெரிய போர் நடக்கும், அதை நம்ம இன்னும் டீட்டெயிலா அந்த போரை பத்தி பார்ப்போம். இப்ப பிரேயர்ஸ், அழகா பிரேயர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி இந்திரன் கொல்றதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நான் பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு அந்த இடத்துல பகவான் கூட இருக்க மாட்டாரு. இப்ப நம்ம பகவான் கண்ணு முன்னாடி இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணு, பிரகலாத் மகாராஜ் நரசிம்மரை பார்த்து பண்ண மாதிரியோ, இல்ல துருவ மகாராஜ் வந்து வாசுதேவரை பார்த்த மாதிரியோ, இல்ல நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க இல்லையா, குந்தி மகாராணி கிருஷ்ணரை பார்த்தோ, அந்த மாதிரி அவங்க எல்லாம் பிரேயர்ஸ் பண்ணும்போது பீஷ்ம பிதாமகர் பிரேயர்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிருஷ்ணர் முன்னாடி பண்ணாங்க. பகவானை பார்த்து பண்ணும்போது ஒரு விதமான புத்துணர்வு வரும், நம்மளுக்கு தெளிவு இருக்கும், அவரை பார்த்து பிரேயர்ஸ் பண்ண முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனா அவர் இல்லாத போது அவரை நினைச்சு பிரார்த்தனை செய்யறது, அது அசுரனோட உடல்ல இருக்கும்போது விருத்ராசுரன் பண்ணாதே. கஜேந்திரன் கூட பகவான் கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரார்த்தனை பண்ண, இல்ல எல்லாருமே அப்படிதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் நம்ம கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் முன்னாடி பிரார்த்தனை பண்றது. ஆனா விருத்ராசுரனோட கதையில அப்படி கிடையாது. பகவான் இல்லாத சமயத்துல, பகவான் கண்ணுக்கெல்லாம் தெரியல ஆனாலும் பிரார்த்தனை பண்ற, அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை, பக்தி நிலையில இருக்கான், முதிர்ச்சியில. அப்ப இந்திரனுக்கே தயக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரன் கொல்ல சொல்லி விருத்ராசுரன் தூண்டி விட்டு கொன்னறான். அப்புறம் விருத்ராசுரன் பகவானோட வைகுந்த லோகத்துக்கே போயிடுறான். அவ்வளவு சிறந்த பக்தன். அவனுக்கு வந்து உடல் மேல பற்று கிடையாது. இந்திரன் வந்து கொல்ல போறான், அந்த உயிர் மேல பற்று கிடையாது இல்லையா. ஆன்மா வந்து நிரந்தரம் தானே, நித்தியம் தானே. அதனால அவனோட எண்ணம், பிரார்த்தனை எல்லாமே சேவகனோட சேவகன். இப்ப குலசேகர ஆழ்வார் ஆகட்டும், சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும், எல்லாருமே வந்து சிறந்த பக்தர்கள் எல்லாம் வேண்டிக்கிறது என்னன்னா,
ஒன்னா பகவானை பத்தி கேட்கணும், எப்பவுமே கேட்கணும், பகவானோட பக்தர்கள் சங்கத்துல இருக்கணும், அப்புறம் பகவானோட கமல பாதத்துல சேவை பண்ணணும். இதேதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சோ அவங்க வைகுந்த லோகம் கூட கேட்க மாட்டாங்க பக்தர்கள், சிறந்த பக்தர்கள். அப்புறம் எங்க போய் மூலோகத்துக்கு, ஐ மீன் ஆமா டாப் பிளானட், லோவர் பிளானட், நம்மளோட மிடில் பிளானட் பூலோகம், மூலோகத்தை எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்திரலோகமா இருந்தாலும் சரி, சத்தியலோகமா இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரம்மாண்டத்துல வந்து சத்தியலோகம், அதாவது பிரம்மலோகம் தான் சொல்லுவாங்க. இந்திரலோகத்தை விட டாப் மோஸ்ட்னு. ஆனா வைகுந்த லோகம் எப்படி? முக்திக்கும் சிறந்த மோட்சத்துக்கும் மேல இருக்கிற இடம் தான் வைகுந்த லோகம். அதுவே வேண்டான்னு சொல்றதுதான் பக்தர்கள், உண்மையான தூய பக்தர்கள். அதுல விருத்ராசுரனும் ஒண்ணு. சோ அப்படிப்பட்ட விருத்ராசுரன் வந்து ஏன் பகவான் இப்படி பண்ணாரு? ஒரு சாபம் வர வச்சு அசுரனா மாற வச்சு அப்படின்னா, பகவானுக்கு எப்பவுமே பக்தர்களை சீக்கிரமா அவர்கிட்ட நித்தியமா கூப்பிட்டுக்கணும்னு ஆசை. அதுக்காக உடனே கூப்பிட்டுக்கிறாருங்கிறக்காக பிறந்தோடனே அப்படி கிடையாது. அதாவது அவங்க அப்கோர்ஸ் அவன் தப்பு, சித்திரகேது ஒரு தவறும் பண்ணா, இன்னொரு பக்தர்கள் வந்து தவறாவும் பேசினதுக்கும் தண்டனை வேணும். அப்ப பார்வதி தண்டிக்கிறதுக்காக சாபம் விடும்போது உடனே சித்திரகேது வந்து பதிலுக்கு சாபம் விடுறதோ இல்ல தவறா பேசுறதோ, சிவபெருமான் இப்படி பண்ணது கரெக்டா அப்படின்னு நியாயம் படுத்துறதோ எதுவுமே பண்ணல. தாயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரியே அது நடக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுவாரு. சோ அந்த அளவுக்கு அவரோட பக்தியோட முதிர்ச்சியும் அதை காமிக்குது. ஏன் பகவான் பண்றாருன்னா, வைகுந்த லோகத்துக்கு வரணும், ஏன் சுத்தி வளைச்சிட்டு இருக்காட்டி அடுத்த பிறவி எடு, உன்னை பாராட்ட வைக்கிற மாதிரி ஒரு பிறவியை நான் உனக்கு கொடுக்குறேன், அதுல நீ பாராட்ட எடுத்துக்கிட்டு நீ என்னோட லோகத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிதான் கிருஷ்ணர் அரேஞ்ச் பண்றாரு. அர்ஜுனனுக்காகட்டும், விருத்ராசுரனுக்காகட்டும், பிரலாத் மகாராஜ், துருவா அப்படிங்கிற பல பக்தர்கள், கஜேந்திரன், பரத மகாராஜ்னு நிறைய கதைகள் நம்ம கேட்டுட்டு வரோம். எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ஒரு சூழ்நிலையில அவங்க எல்லாருமே ஒரு விஷயங்கள்ல ஏதோ ஒரு தவறுது நடக்குது. ஆனா பிரலாத் மகாராஜ் கேஸ்ல எதுவும் தவறு நடக்கல. அவர் தான் எல்லாத்துக்குமே பகவத ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பலி மகாராஜ் ஆகட்டும், அவரும் எல்லா லோகமும் வேணும், மூணு லோகமும் வேணும்னு வாங்கிக்குவாரு இல்லையா? அப்ப அந்த பற்றின்மை அவருக்கு வரணுங்கிறக்காக தான் வாமன தேவ் வருவாரு. சோ நம்மளுக்கு அந்த பற்றின்மையை டெவலப் பண்ணணும், அதை நம்ம கத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஹரிநாம் ஹரிகதை கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், பகவான் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா வரணும் அப்படின்னா நம்ம தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம், அந்த பரம புருஷன் மேல நம்ம தீவிரமா பக்தி பண்ண நமக்கும் சீக்கிரமா வர முடியும், பக்தியில முன்னேற முடியும். இல்லைன்னா ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும் இந்த லைஃப் டைம்ல, இல்லைன்னா இன்னும் நிறைய லைஃப் டைம் எடுக்க வேண்டியதும் வரலாம். நம்ம எந்த அளவுக்கு போறோமோ ஃபாஸ்டா அந்த அளவுக்கு பகவானும் நம்மளை நோக்கி வருவாரு. சரி, ஆக்சுவலா 72வது ஸ்லோகம் இன்னைக்கு முடிக்க முடியல, நாளைக்கு வேணா பாத்துக்கலாம் அதைய. ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?